2015ல மேகியோட பேனுக்கு அப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல் மார்க்கெட்டை விட்டு வெளியே போன நெஸ்லே ஒரு எமோஷனலான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணி திரும்பவும் மார்க்கெட் லீடர் ஆனாங்க. நெஸ்லே 1983ல இன்ஸ்டன்ட் நூடுல் நேம்டு மேகியான ஒரு ஏலியன் ப்ராடக்ட்டை இந்தியன் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எல்லா விதமான டார்கெட் ஆடியன்ஸையும் கன்சிடர் பண்ணாம வெறும் 2 கேட்டகரியை மட்டும் டார்கெட் பண்ணாங்க. அண்ட் தோஸ் ஆர் மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் ஆன மதர்ஸ் அவங்களோட கிட்ஸ் ஸ்கூல் விட்டு வந்தக்கப்புறம் பாஸ்தாவும் டேஸ்டியாவும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணணுன்ற ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி மேகியை பொசிஷன் பண்ணி மார்க்கெட் பண்ணாங்க. செகண்ட் கஸ்டமர்ஸான கிட்ஸை கவர் பண்றதுக்கு கிட்ஸ் பார்க்கக்கூடிய சேனல்ஸ்ல அட்வர்டைசிங் மட்டும் பண்ணாம ஸ்கூல் கிட்ஸை ரீச் அவுட் பண்ணி ஈவெண்ட்ஸ் அண்ட் குவிசஸ் நடத்துறாங்க. அண்ட் ஃப்ரீ மேகி ப்ராடக்ட்ஸை கன்சியூமர்ஸான கிட்ஸுக்கு கொடுத்து அவங்கள ட்ரை பண்ணவும் வச்சாங்க. இப்படிதான் இன்ஸ்டன்ட் நூடுல் மார்க்கெட் லீடர் ஆனாங்க நெஸ்லே. அண்ட் இன் 2015 மேகி வாஸ் பேன் டியூ டு செவரல் ரீசன்ஸ். வெறும் 5 மாசத்துல நெஸ்லே மேகியோட ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி வி மிஸ் யூ டூ அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினை ரன் பண்றாங்க. அண்ட் இது ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் கேம்பெயின் ஃபார் நெஸ்லேவா மாறுது. ஏன்னா பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா அவங்க மெமரிஸ் வித் ப்ராடக்ட் அண்ட் மேகி அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவல் ஆஃப் பிராண்ட் கனெக்ஷனை நெஸ்லே அவங்களோட ஃபேன்ஸ் கூட கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. தேர் இஸ் அ ஃபேமஸ் கோட், பீப்புள் மே ஃபர்கெட் வாட் யூ சே but they never forget how you made them feel. இப்படி தான் 2017ல திரும்பவும் இன்ஸ்டன்ட் நூடுல் மார்க்கெட் லீடர் ஆனாங்க நெஸ்லே. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட்டுக்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.